போர்ட் பிளேயர் தூர்தர்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அக்ரோ டூரிசம், அதாவது வேளாண் சார்ந்த டூரிசம் குறித்து இன்று நம்மிடையே பர்மநாளா பகுதியைச் சேர்ந்த தன்னிறைவு பெற்ற விவசாயி திருமதி பானுமதி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் பானுமதி. வணக்கம் சார். இந்த அக்ரோ டூரிசம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். நீங்கள்? நான் பானுமதி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்தமான் தான். அந்தமான்னா மக்காப்பாடு கிராமம் தான் என்னோட சொந்த இது. அதுக்கப்புறம் பள்ளி படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் திருமணம் ஆகி போனது ரங்கச்சான் கிராமம். எனது கணவர் ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாமியார் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் விவசாயத்தில் கொஞ்சம், ஏன்னா பிறந்ததுலேருந்து அப்பா வீடும் விவசாயங்கிறதுனால நான் விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதனால் மாமியார் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு இது காய்கறி இதெல்லாம் தோட்டம்லாம் வச்சு நாங்கள் இது ஊடு பயிராக தென்னை மரத்துக்குள்ளே பாக்கு மரம், அதுக்குள்ளே ஸ்பைசஸ் இதெல்லாம் வளர்த்து வாழை, அப்புறம் பலவர மரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வளர்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2017 NRLMல கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சனாக ஜாயின் பண்ணி மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து அதில் அவங்களுக்கு கைட் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போது அதில் போகும்போது எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அப்படின்னா ஏதாவது லைவ்லிவுட் ஆக்டிவிட்டீஸ் மகளிர் சுய உதவி குழுவுங்க எல்லாரும் பண்ணி அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது தான் நான் யோசித்தேன், சரி நம்ம இவ்வளோ தோட்டம் வச்சுருக்கோம், நம்மளும் ஏதாவது இன்கம் ஜென்ரேஷனுக்காக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் விவசாயத்தை சார்ந்தே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும்போது நிறையா வீடியோஸ் யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வெளியூருக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஊட்டி இந்த மாதிரி கேரளாலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே அக்ரோ டூரிசம் சம்மந்தமாகவே நிறையா ஃபீல்டெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தோன்னே எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த மாதிரிலையும் நம்ம எதையாவது பண்ணணும். நம்ம தோட்டமும் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு சிரியாட்டா போகிற வழி, சன்செட் போகிற வழியில் தான் இருக்குது. அப்போ நம்மளும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஏதாவது பண்ணோம்னா அது ஒரு இன்கமாகவும் இருக்கும், அதே சுற்றுலாவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம் சார். இப்போ உங்கள் தோட்டத்தில் என்ன மாதிரியான மரங்கள்லாம் இருக்குது? புதுவிதமான மரங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அரிய மரங்களும் இருக்குது சார். தேக்கு மரமும் வச்சுருக்கோம், அது மாதிரி படாக்கு மரம் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் கற்பூர மரம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். கற்பூர மரம்னா இந்த பச்சை கற்பூரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மரம் வளர்த்துட்டு வரோம். அது இல்லாமல் ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு அதில் எல்லா வகையான ஸ்பைசஸோட இதுவும் வரும். அது ஸ்டார் அனைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, அதுவும் நல்லா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கல. அதில் நாங்கள் இப்போ மதுரை போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருந்துச்சு, அங்கேருந்து வாங்கிட்டு வளர்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வகையான பூ வகைகளும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றுலா பயணிகள் வரும்போது பூ இதெல்லாம் பார்க்குறாங்க, அது மாதிரி இருந்தால் அது வரும். அப்புறம் பச்சோலிங்கிற ஒரு இது அரோமா ஆயில் பிளான்ட் மும்பையிலேருந்து ஒரு கேல்கர் கம்பெனிக்காரவங்க வந்தாங்க. அவங்க இந்தோனேசியா தான் இருந்து இந்த ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம், அண்டமானும் அதே சேம் பெல்ட்டில் இருக்கனால நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் மேடம், சின்ன க்ரோத் ஆச்சுன்னா நம்ம இங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிளான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அந்த பிளான்ஸையும் நாங்கள் ஊடு பயிராக வளர்த்தோம். அதில் இருந்தும் இப்போ நிறையா ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் ஷாப்லிங்ஸ் கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். அக்ரோ டூரிசம், இந்த அக்ரி டூரிசம் பண்ணுவதற்கு டிபார்ட்மெண்ட் த்ரூலேருந்து கேரியாக இருக்கட்டும், இல்லை வேளாண் துறையாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுத்தாங்க? அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் உதவிகள்லாம் பெற்றுக்கொண்டீர்களா? நிச்சயமாக சார். நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேரியில் சொல்லியிருந்தோம். அப்போ அங்கேருந்து டைரக்டர் சார்லாம் ஃபஸ்ட் விசிட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கேரளா மாடலில் பண்ணுறீங்களா இல்லை எந்த மாடலில் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், எல்லா அரிய வகை மரங்களையும் வச்சு மெயினாக ஸ்பைசஸ் இது அண்டமானில் நிறைய வளர்கிறதுனால ஸ்பைசஸை வச்சு பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போனா சரி நீங்கள் மிளகு வைங்க, லவங்கு வைங்க, சின்னமன் வைங்க அப்படின்னு சொல்லி எல்லா இதுவும் சஜஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அணுகி அந்த எல்லா வகையான ஸ்பைசஸ் பிளான்ட்ஸு இதெல்லாம் வாங்கி வளர்த்துட்டு வரோம். இப்போ அதிலிருந்து ஈல்டும் நிறையா வருது நமக்கு. இது தவிர வேறு என்னென்ன இந்த அக்ரோ டூரிசம் உங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு அக்ரோ டூரிசம்னா மக்கள் வரணும், அரிய வகையான சில விவசாயம் அங்கே நடக்கணும், அப்போ தான் மக்கள் அங்கே பார்ப்பாங்க. அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன முறைகள்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க உங்கள் தோட்டத்தில்?
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் மொத்தமாகவே வந்து இயற்கை ஆர்கானிக் விவசாயமாக தான் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ ஆர்கானிக்னா எந்த மாதிரி ஆர்கானிக்? நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் எதுவும் பண்ணுறீங்களா, இல்லை இங்கே இயற்கையாகவே கிடைக்கிறத வச்சு பண்ணுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். வர்மி கம்போஸ்ட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ விட்டுட்டு மாட்டு சாணங்கள் இது வச்சு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் இது மெத்தடில் தான் வந்து அந்த மரத்துலேருந்து விழுற இலை தலைகள் இதெல்லாம் மக்க வச்சு வந்து டிகம்போஸ் பண்ணி நாங்கள் அதவே வந்து உரமாக இது பண்ணி கொடுக்கணும். இவை தவிர இப்போ வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலம்னா அங்கே வந்து கேன்டீன் இருக்கணும், ரெஸ்டாரண்ட் இருக்கணும், எடுத்து சொல்வதற்கு டூரிஸ்ட் கைடு இருக்கணும், ரோடு வசதி இருக்கணும். அதாவது நீங்கள் விளைவித்த பொருட்களை அதாவது உங்கள் வர சுற்றுலா பயணிகள் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு போக நினைப்பாங்க, இதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இருக்குங்க சார். நாங்கள் வந்து உள்ள விசிட் வந்து ஃப்ரீ விசிட்டாக தான் வச்சுருக்கோம். எப்பயுமே டூர் கைடாக வந்து நான் போவேன், இல்லைன்னா அங்கே 2 பேர் இருக்காங்க, 2 லேடிஸ் தான் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு வர்ற கெஸ்ட்டுங்களுக்கு இளநியோ இல்லை டீ வேணுமோ எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் உள்ளதாக தான் இருக்கும். எதுவும் வெளியில் உள்ளது வந்து நம்ம வாங்கி எதுவும் இது பண்ணுறதில்ல. இப்போ டீலாம் பார்த்திங்கன்னா ஹெர்பல் டீ தான், சின்னமன் டீ, முரிங்கா லீஃப் டீ, இதுதான் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அதனால வந்து வர்ற கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரியான டீ வந்து எங்கேயுமே நாங்கள் குடித்ததில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம தோட்டத்தில் விளையிற பழங்கள், சப்போட்டா இருக்குது, இது கொய்யாப்பழம் இருக்குது, இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம அங்கேயே ஷாப்பும் கடையும் இருக்கிறனால அங்கே வந்துட்டு நாங்கள் அங்கே விளைவிக்கிற லவங்கம், பட்டை, அப்புறம் பே லீஃப்ஸு, அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் முருங்கை லீஃப் பவுடரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரியன் ஹெல்த் உள்ளது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவைங்கிறதுனால அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மக்கள் வந்து ஆர்வமாக வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுடைய தோட்டத்திற்கு உள்ளூர் பயணிகள் மட்டும் வராங்களா, இல்லை வெளியூர்லேருந்து வர்றாங்களா, இல்லை ஃபாரின்லேருந்து கூட வர்றாங்களா? அவங்க வந்து உங்களோட தோட்டத்தை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான வழிவகைலாம் செஞ்சுருக்கீங்க? அதாவது ஒரு அக்ரோ டூரிசம் நல்லா வெளிப்படையாக வரணும் அப்படின்னாக்க நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க மேடம் சொல்லுங்கள். நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்குது, எங்களுக்கு கூகுள் மேப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஸ்பைசஸ் கார்டன் அண்டமான்னு சொல்லிட்டு. அதை வந்து அப்புறம் நிறைய ட்ராவல்ஸ் அவங்ககிட்டலாம் விசிட்டிங்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் விசிட் இருக்குங்களா, நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றாங்க. நிறைய வெளிநாட்டு பயணிகளும் வந்து போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரீஸில் இருந்து வந்திருந்தாங்க, இட்டாலியிலேருந்து வந்திருந்தாங்க, ஜெர்மனியிலேருந்துலாம் வந்திருந்தாங்க, நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. வந்து சுற்றி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இயற்கையோடு ரொம்ப ஒன்றி இருக்கீங்க, நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி பனிப்பிரதேசம் அந்த மாதிரி பில்டிங் நடுவில் தான் இருக்கும், நீங்கள் தான் வந்து இயற்கையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க, யூ ஆர் லக்கி பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகிறாங்க. இப்போ வந்து படிக்கிற மாணவர்கள் மற்ற ரிசர்ச் பண்ணுறவங்களாம் வர்றாங்களா உங்கள் தோட்டத்தை பார்க்க? படிக்கிற மாணவர்கள் நிறையா பேர் வந்து ஸ்டடீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அங்கே 1 மந்த் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MBA ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டிங் எப்படி, அக்ரோ டூரிசமில் நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் ஸ்டடீஸ் பண்ணிட்டு போனாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வந்து விசிட் பண்ணாங்க, ஆன்கால் காலேஜ் எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. இந்த அக்ரி டூரிசம்னால உங்களுக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கிறது? நிச்சயமாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விளைவிக்கிற பொருளை வந்து யாராவது ஒரு மீடியேட்டர் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கடையில் கொடுத்துட்டு அதுக்கான இதுதான் பொருள் அவங்க என்ன ரேட்டு நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பொருள் ஓன் ப்ரொடக்ஷன், நாங்கள் என்ன ரேட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ரேட்டு நமக்கு டைரெக்டாக வந்துடுது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு அதில் வந்து இது ரொம்ப வேலையும் இது அதிகம் கிடையாது. நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நம்மளே பேக்கேஜிங் பண்ணுறோம், நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைச்சிருது. இப்போ எந்த மாதிரியான சீசனில் வந்து மக்கள் வராங்க? சீசன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் நிறைய டூரிஸ்ட்டு ஃபாரின்லேருந்து, டெல்லியிலேருந்து, இந்த மாதிரி நம்ம ஆல் இண்டியா ஃபுல்லாக இருந்து வர்றவங்கலாம் வருவாங்க. இப்போ ஆஃப் சீசனுங்கிறதுனால வர்ற கெஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தோட்டத்தில் நிறைய மரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு உரங்கள் வந்து நீங்கள் இயற்கையான உரங்கள் தான் போடுறேன்னு சொல்கிறீங்க. இவை தவிர புது மெத்தட் எதுவும் இருக்கா, அதாவது மரங்களை பாதுகாப்பதற்கு? மரங்களை பாதுகாப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் வந்து மரங்களுக்கு தண்ணீர் நிறையா தேவை. பொதுவாக அந்தமான் நிக்கோபார் தீவில் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பே வந்து மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. மழை காலங்களில் பெய்கிற மழை வந்து உடனே கடலுக்கு போய் சேர்ந்துருது. இப்போ இந்த வெயில் காலங்களில் வந்து மிகவும் வறட்சியான காலநிலை பரவுகிறது.
இதுக்கெல்லாம் நீ எந்த முறையான, ஏன்னா எப்பவும் பசுமையாக இருந்தால் தான் மக்கள் வருவாங்க பார்ப்பதற்கு. அப்போ அதற்கெல்லாம் நீ என்ன மாதிரியான முறைகளை நீங்கள் செய்கிறீங்க? நீங்கள் மழை காலத்தில் வந்து தண்ணி போயிடுது. அப்போ வந்து மழை காலத்தில் பெய்கிற தண்ணியை வந்து நம்ம எப்படியாவது மரத்துங்களுக்கு சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா குளங்கள்லாம் வெட்டியிருக்கோம். குளங்கள் இதெல்லாம் பாண்ட்லாம் வெட்டியிருக்கனால அதில் மழை தண்ணீர்லாம் சேகரித்து வச்சுக்கிறோம். 4 பாண்ட் வெட்டியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீனும் வளர்த்துக்கிட்டு வரோம். அதனாலையும் நமக்கு வருமானம் வருது. அப்புறம் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்துலேயே நாங்கள் மரத்துலேருந்து விழுற தென்னை மட்டைங்க, பாக்கு மட்டைங்க, இலைங்க இதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா அந்த மரத்தை சுற்றி வேரை சுற்றி வந்து மல்ச்சிங் பண்ணி ஃபுல்லாக மூடி வச்சுருவோம். அப்போ என்னென்னா அந்த தேங்காய் உரிச்ச மட்டையை நம்ம இதெல்லாம் அடுக்கி இது பண்ணுறதுனால மழை பெய்கிறப்போ அந்த தண்ணியை வந்து அதை இழுத்து வச்சுக்கிறது, ஈரப்பதத்தை இழுத்து வச்சுக்கும். அப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையே வந்து மரத்துக்கு வந்து தண்ணியாக இதாகிக்குது. அப்போ வந்து எப்பயுமே வந்து நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே பசுமையாகவே இருக்கும். பசுமையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க குளம்லாம் வெட்டியிருக்கோம் அப்படின்னு, மீன் வளர்க்குறாங்க. இன்னும் அதோட சார்ந்து வாத்துகள் வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இன்னும் வந்து இன்டெகிரேட் ஃபார்மிங் இருக்கும்போது இன்னும் விசேஷமாக இருக்குமே. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிங்களா நீங்கள்? முயற்சி பண்ணி இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நம்ம வந்து அதில் வாத்து வளர்க்கலாம், கோழி அது பாண்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஷெட்டு போட்டு கோழி வாத்தெல்லாம் வளர்த்தோம்னா அது மீனுக்கு வந்து அதோட கழிவுகள் எல்லாம் வந்து இது சாப்பாடாக கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலான்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ மீன் வளர்க்குறேன்னு சொன்னீங்க, மீனெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் வாங்கிட்டு போயிடறாங்களா, இல்லை நீங்கள் மார்க்கெட் விற்பீங்களா? எப்படி? மீன் வந்து சுற்றுலா பயணிகள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வெளியிலேருந்து வர்றவங்க தான் வர்றாங்க. லோக்கல் வந்தாங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சிஆர்பி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதில் எந்தெந்த மாதிரியான பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சிஆர்பினா நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுய உதவிக்குழுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பஞ்சாயத்தில் வந்து 30 சுய உதவிக்குழுக்கள் இருக்குது. அதில் இருக்கிற மகளிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிறு சிறு சுய தொழில் செய்யுங்க. இப்போ மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அதுங்க தகுந்த மாதிரி நம்ம ட்ரைனிங்கு, இல்லைன்னா கைவினை பொருட்கள்லாம் நிறையா செய்கிறாங்க. அவங்களுக்கு அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருந்து இந்த மாதிரி கேவிகேலேருந்து அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கு, ஆர்சிடியிலேருந்து அப்புறம் தையல் கற்றுக்கிறவங்களுக்கு ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அவங்க வந்து வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்திட்டு இருக்கும். இப்போ வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது சுய உதவி குழுக்கள் நிறையா அமைச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி உதவி செய்கிறீங்க நீங்கள்? அதனால் அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன் கிடைக்கிறது? சுய உதவிக்குழுக்கு இப்போ பார்த்திங்கன்னா NRLMல பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளது. ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கனால ஒரு குழு வந்து ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா 15,000 ஆர்எஃப்னு சொல்லி ரிவால்விங் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது உதவித்தொகையாக கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க திருப்பி தர தேவையில்லை. அவங்க குழு நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு CIFன்னு சொல்லிட்டு 1,50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதிலிருந்து அவங்க லோனாக எடுத்துகிட்டு திரும்ப கட்டி இது பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு சுய உதவிக்குழு அமைக்கணும், அரசாங்கத்திலிருந்து பயன்பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவங்கள வந்து பார்க்கணுமா, இல்லை பஞ்சாயத்தை பார்க்கணுமா? அதுக்கான வழிவகை என்ன? இப்போ சுய உதவி குழு ஆரம்பிக்கணும்னு மகளிருங்க இது பண்ணாங்கனாலே அவங்க வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணாலே போதும், நாங்கள் போய் அவங்களுக்கு டைரெக்டாக அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு சொல்லி அவங்களுக்கு வந்து குழு அமைச்சு குழுவை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதை இது பண்ணிவிடும். ஒரு குழு அமைக்க எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும்? அதில் மகளிர் மட்டும் தானா, இல்லை ஆண்களும் இருக்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு மட்டும்தான் இந்த NRLM கைட்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு தான். அதுவும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் இதில் இருக்கக்கூடாது. இதில் வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்களிருந்து இருக்கலாம், டெய்லி லெட்டரில் வேலைக்கு போகிறவங்க கூட இருக்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக யாரும் இருக்கக்கூடாது, ஒன்லி மகளிர் மட்டும்தான். 18 வயது நிரம்பிய பெண்கள் யாராக இருந்தாலும் குழுவில் வந்து சேர்ந்துக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். இறுதியாக நமது நேயர்களுக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம வேளாண் பெருமக்களுக்கு என்ன சொல்கிறதுனா, வெறுமனே வந்து அவங்க தோட்டத்தை வந்து சும்மா வெறும் ஏதாவது ஒரு பயிர் மட்டும் விளைவிச்சு அதை இது பண்ணி அவங்களுக்கு இது பண்ணாமல் இருந்து இன்டர் கிராப்பிங் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வந்து இந்த அக்ரி டூரிசம்னால எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அக்ரோ டூரிசம்னால பார்த்திங்கன்னா எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் வந்து சிட்டியில் நிறையா இருந்து மெஷினரிஸு இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து என்னென்னா இயற்கையை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இந்த இயற்கை சார்ந்த வேளாண் டூரிசம் வந்து மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதுவரை அக்ரி டூரிசம் அதாவது வேளாண் சார்ந்த சுற்றுலா குறித்து நமது நேயர்களுக்கும் மிக அருமையான கருத்துக்களையும் அதன் எதிர்காலம் குறித்தும் மிக அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நேயர்கள் இதுவரை வேளாண் சார்ந்த சுற்றுலா குறித்து பர்மநாளா பகுதியைச் சேர்ந்த திருமதி பானுமதி அவர்களுடன் கலந்துரையாடல் கேட்டீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.